திமுகவை ஒழிச்சிருவ அழிச்சிருவ, உனக்கு எனக்கு தான் எதிரின்னு பேசுறிய. திமுகவை எதிரி என்று சொல்வதற்கு கூட தாவேகாவுக்கு ஒரு தகுதி வேண்டும் என்று எண்ணுகிற தொண்டன் திமுக தொண்டன். என்ன செய்து கிழித்து விட்டாய், நீ எங்களை எதிரி என்று சொல்ல? ஆசிச பாஜக தமிழகத்தில் ஆள முடியுமா? ஆள வேண்டாம் தம்பி. ஒரு தொகுதியாவது மீண்டும் நீ வெற்றி பெற முடியாது என்பதை 2026 தேர்தல் பறைசாற்றும். பாஜக என்ற ஆட்சியில் மோடி உட்கார்ந்திருக்கிற நாற்காலியில் ஒரு முக்கிய நாற்காலியில் ஒரு கால், அந்த காலை எடுத்து விட்டால் மோடி ஆட்டம் கண்டு விடுவார். வித்தியாசம் எவ்வளவு? வக்போர்டு வாரிய எதிர்ப்பு சட்டத்தில் 38 வாக்கு. ஒருவேளை 20 வாக்குகள் மாறி இருந்தால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் நரேந்திர மோடி. வாய்ப்பு வந்திருக்கிறது, ஆனால் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல விரும்புகிற செய்தி, அதே கலைவாணர் ரங்கத்தில் கலைஞரை உட்கார வைத்துவிட்டு சந்திரபாபு நாயுடு சொன்னார், இங்கே பேசிய எல்லோரும் தலைவர் கலைஞரை தலைவர் 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 என்று சொல்லுகிறீர்கள், அவர் உங்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல, ஆந்திராவின் முதலமைச்சராகிய நானே சொல்லுகிறேன், எனக்கும் சேர்த்து தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் சந்திரபாபு நாயுடு சொன்னார். அதே சந்திரபாபு நாயுடு மொழி கொள்கையில் தளபதியுடைய நிலைப்பாட்டை பார்த்து எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் தலைவர்களுக்கும் கடிதம் எழுதியதற்கு பிறகு ஆந்திராவில் உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார், என்னதான் பாஜக ஆட்சியில் நான் மையப்புள்ளியாக இருந்தாலும் மொழி கொள்கையில் நான் பின்பற்றுகிற மாநிலம் தமிழ்நாடு, ஏற்றுக்கொள்கிற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால் மொழியை காக்க தென்னகத்தில் எங்களை விட்டால் வேறு யார் அடையாளம் காட்ட முடியுமா? இன உணர்வு, மொழி உணர்வு எங்கள் சொத்து. இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணங்களை அற்புதமாக சொல்லுவார்கள். நிதிநீர் பகிர்வில் மோசம், அதில் பாரபட்சம். நாம் 1 ரூபாய் செலுத்தினால் 29 பைசா, அதே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் செலுத்தினால் 2 ரூபாய். எதுக்கடா இந்த வித்தியாசம் என்று கேட்டால் அவன் சொல்லுவது இந்தியா சம வளர்ச்சியில் வளர வேண்டும். ஏன்? அறிவுள்ளவன் முன்னேறுகிறான், அதை பார்த்து வட இந்தியா பொறாமைப்படுகிறான். எனவே இந்த அரசை குற்றம் சொல்லி குறை சொல்லி நிதியை தடுத்து கல்வியின் உரிமையை பறித்து 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி இல்லை என சொல்லி வஞ்சிக்கிறாய் என சொன்னால் நான் இன்றும் சொல்கிறேன், கலைஞர் கோட்டைக்கு போய் சொன்னார், களஞ்சியம் காலியாக இருக்கலாம், கஜானா காலியாக இருக்கலாம், கருவூலம் காலியாக இருக்கலாம், ஆனால் என் மூளை காலி இல்லை என்பதை காட்டிய தலைவர் டாக்டர் கலைஞர். வண்ண தொலைக்காட்சி பிடித்துக்கொள், கூட்டுறவு சங்க கடன் அடியோடு ரத்து, 1 கிலோ அரிசி 2 ரூபாய் அள்ளி வழங்கினார். அதே தலைவருடைய மகன் தானே நம்முடைய தலைவர். கல்வியின் வளர்ச்சிக்கு 2500 கோடி தேவை. டெல்லி மறுத்தது. மறுநாள் சொன்னார், டெல்லி மறுத்தாலும் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மாநில அரசு நிதி பள்ளி கல்வித்துறைக்கு வழங்கும் என்று ஏழை எளிய மாணவனுக்கு கல்வி வெளிச்சத்தை தருகிற ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் என்று சொன்னார். எங்களை எதிர்க்க வல்லமை உடைய கட்சி எது? அடையாளம் சொல்லட்டுமா? எங்கள் அண்ணன் சாமி நாகப்பன் பட்டிமன்றங்களில் பேசினால் அந்த கர்ஜனை, நான் இயற்கைக்கு ஒரு வர வேண்டும் என்று கேட்டால் எங்கள் அண்ணன் சாமி நாகப்பனுக்கு மீண்டும் 60 ஆண்டுகளுக்கு பின்னால் அழைத்து சென்று மேடையில் பேசி பட்டிமன்றத்தில் விட்டால் என்ன சொன்னாய் செலியாய் என்ற தொடையை தட்டுவாரே. அந்த வலிமை, அந்த ஆற்றல், அந்த உணர்வு, அந்த கொள்கை. இன்றைக்கு சொல்கிறேன், அண்ணனை பார்த்துவிட்டு சொல்கிறேன், தலைவனை மாற்றாமல், தத்துவத்தை மாற்றாமல், எண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல், பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும் திமுக கட்சிக்காரனாக எழுந்து நிற்கிற கூட்டம் திமுக கூட்டம். அதன் அடையாளம் எங்கள் அண்ணன் சாமி நாகப்பன். சாதாரண உழைப்பா? நாங்கள் ஏற்றுக்கொண்ட தியாகங்கள், பட்ட அவமானங்கள் கொஞ்சமா நெஞ்சமா? இன்னைக்கு கட்சியை தொடக்கி விட்டு சொல்கிறான், நேரடியாக சிஎம் தான், இடைத்தேர்தல் போட்டியிட மாட்டோம், பாராளுமன்ற தேர்தல் வேண்டவே வேண்டாம். எதுதான் ஆசை? சிஎம் நாற்காலி. அது என்ன வாடகை நாற்காலியா? 75 ஆண்டு காலம் உழைத்த கட்சி திமுக. அறிவித்து விட்டு போகிறேன். திராவிட இயக்கம் 100 ஆண்டை கடந்தது. தந்தை பெரியார் 100 ஆண்டை கடந்தவர். அறிஞர் அண்ணா 100 ஆண்டை கடந்தவர். அன்பு தலைவர் கலைஞர் 100 ஆண்டை கடந்தவர். இடமான காவலர் பேராசிரியர் 100 ஆண்டை கடந்தவர். நூற்றாண்டு 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 என்று சொல்கிறேன். எதிர்கட்சிகளே, எந்த ஒரு கட்சியாவது நான் சொல்லுவதை போல் 100 ஆண்டை கடந்த தலைவர் எனது கட்சி தலைவர் என்று சொல்லுகிற தகுதி திமுகவை தவிர வேற எந்த கட்சியில் உண்டு? நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆள் இருந்தா சொல்லு, சடைய பண்ண மாட்டேன் பேசணும். ஆள் இருந்தா சொல்லு, என் எதிர வந்து நில்லுங்குவார். இன்றைக்கு இல்லை அந்த காவி துண்டும் அற்புத ஜரிகையும். அப்பேற்பட்ட
பேச்சாளர் பட்டாளம் அலைகளில் வெற்றி கொண்டான். கோவைமோ ராமநாதன், விபி ராஜன், தீப்பொறி ஆறுமுகம், நல்லிலம் நடராஜன், நெல்லை புகாரி, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய சொத்து திமுக பேச்சாளராக நாடு முழுவதும் உலா வந்த இயக்கம். பேசி பேசி வளர்ந்த கட்சி, பேசி பேசி வளர்ந்த கட்சி. நான் மட்டும்தான் பேச வேண்டும் என்பதல்ல, எங்கள் சகோதரி பிரியா பேச வேண்டும் என்பதல்ல. மாவட்டம் முழுவதும் கூட்டங்களை அதிகமாக நடத்துகிறாரே செயல்மருவர் அருமையன் PK சேகர் பாபு, எங்கு பார்த்தாலும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி. தாயங்கவியோ நானோ, அருமை சகோதரர் தமிழோ, அல்லது இங்க இருக்கிற ராஜனோ பிரியாவோ அருமையன் கிருஷ்ணமூர்த்தியே பேசிதான் திமுக வளர வேண்டும் என்ற நிலை இல்லை. கடைகோடியில் அமர்ந்திருக்கிறான் என் அன்பு தம்பி இளைஞரணி தொண்டன் வானவில் விஜய், இன்றைக்கு மாவட்ட அமைப்பாளர், அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிற தம்பி. அந்த தம்பியை அழைத்து இதே மங்களபுரத்தில் பேச சொன்னால் எங்களை விட சிறப்பாக பேசுகிற ஆற்றலுடைய தொண்டர்களை கண்ட ஒரே கட்சி திமுக. வாய்ப்பு இருக்கிறது, நாங்கள் பேசுகிறோம், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். எனவே சொல்கிறேன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவிபாடுமா கவிபாடாதா யாமறியேன். ஆனால் கலைஞர் வீட்டு தட்டுமுட்டு சாமானும் கவிதை படிக்கும் என்பதற்கு அடையாளம் பேச தெரிந்த கூட்டம் திமுக கூட்டம். நான் சொன்ன பட்டியலில் ஒருவர் சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு. சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு, சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு என்று சொல்லுவோம். எப்படி அண்ணன் புலவர் சாமிநாகப்பனை சொல்லுவதை போல அற்புதமாக பேசுவார், ஆற்றலுக்கு பேசுவார். தமிழகத்தோட இயற்கை வளத்தை கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார், ரத்தத்தை கக்கி கக்கி பேசுவார், நாடு முழுவதும் பேசுவார். அவருக்கு அண்ணா தந்த பட்டம் சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு. எப்படி நம்முடைய TKS இளங்கோனுடைய தந்தை தத்துவ மேதை TK சீனிவாசன் என்று அண்ணா சொன்னாரோ அதை போல ஒரு அற்புத பேச்சாளர் சிபி சிற்றரசு கூட்டம் பேசுவார். மறுநாள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கூட்டம் போட்டு சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு என்று சொல்லுகிறீர்களே, அந்த சிபி சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு? கிண்டல் செய்வார்களாம், கேலி செய்வார்களாம், நக்கல் செய்வார்களாம், நையாண்டி செய்வார்களாம். மறுநாள் நமது தோழர்கள் கூட்டம் போட்டு சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று கேட்டீர்களே. நீங்கள் உங்கள் தலைவர் ராஜாஜியை, மூதறிஞர் ராஜாஜியை, உடம்பெல்லாம் மூளை என்று சொல்கிற ராஜாஜியை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லுகிறீர்களே, அந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு சிற்றரசு எங்கள் சிபி சிற்றரசு. பேச தெரிந்த கூடாரம் திமுக கூடாரம். எடப்பாடி கட்சிக்காரன் கூட்டு பேச விட்டு பாரு, இப்படி சிபி சிற்றரசு எங்க சித்தப்பா அம்மான்னு சொன்னாலும் சொல்லுவார். வரலாறுடைய இயக்கம். எனவே நாங்கள் வரலாற்றை நோக்கி பயணப்படுகிறோம். இந்த வரலாற்றுக்கு ஈடாக நேற்றைக்கு கட்சி துவக்கியவன் கோட்டைக்கு போகலாம் என்றால் அது கனவு. மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், அதன் முதல் தொகுதி இந்த திருவிக நகர் தொகுதியாக, அதன் செங்கேஸ்வரம் தொகுதியாக இருக்க வேண்டும். அதற்கு இளைஞரணி உழைக்க வேண்டும். தந்தை பெரியார் பேசுவார், கூட்டங்களில் பேசுவார். நான் பேசினால் கரவொலி, பட்டாடை, பொன்னாடை, பாராட்டு, டீ சாப்பிடுகிறாய் என்ற பாசம், அன்பு, என்னுடைய உதவியாளர் வெந்நீர் தருகிற காட்சி. ஆனால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பேசி பேசி திராவிட இயக்கத்தை திமுகவை வளர்த்த போது அவமரியாதை, சங்கடங்கள், கல்வீச்சு, செருப்பு வீச்சு, சோடா பாட்டில் வீச்சு, மேஜையை உடைத்து நாற்காலியை தூக்கி எறிவது, அந்த வன்முறைகளுக்கு அப்புறமும் திமுகவை நிலைநிறுத்திய தலைவர்கள், திமுகவுடைய மூத்த தலைவர்கள். பெரியார் பேசுவார், பேசிக்கொண்டே இருப்பார். 97 வயதிலும் பேசினார். பொதுவாக 60 வயது 65 வயதை கடந்து விட்டால் கண்ணாடி போடுவோம், அதன் மூலம் படிப்போம், எழுதுவோம். 80 கடக்கிறது. கண்ணாடி போட்டும் அந்த பவர் படிப்பதற்கு எழுதுவதற்கு தடையாக இருக்கிறது. ஐயா பெரியார் கண்ணாடியை போட்டும் கையிலே ஒரு பூத கண்ணாடியை வைத்துக் கொண்டு எழுதினார், பேசினார், சிந்தித்தார், இந்த நாட்டு மக்களுக்கு உழைத்தார் என்றால் நான் பணிவோடு கேட்கிறேன், அது பெரியாருடைய உழைப்பு தமிழகத்தில் பட்டு போகுமா? பாசிச பாஜக தமிழகத்தில் ஆள முடியுமா? ஆள வேண்டாம் தம்பி. ஒரு தொகுதியாவது மீண்டும் நீ வெற்றி பெற முடியாது என்பதை 2026 தேர்தல் பறைசாற்றும். ஐயா பெரியார் பேசுகிறார். எதிரே உட்கார்ந்து இருந்த ஒரு தொண்டன், ஒரு எதிரி ஐயாவை கொச்சைப்படுத்த, கேவலப்படுத்த ஒரு துண்டு சீட்டு எழுதி தருகிறான். அப்பொழுதெல்லாம் பேசுகிற பொழுது எதிரே இருந்து துண்டு சீட்டு வந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். திராவிட இயக்க வரலாறு சொல்ல வேண்டும். சந்தேகங்களை போக்குற மேடை திராவிட முன்னேற்ற கழக மேடை.
அதனால்தான் அண்ணா சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை ஒரு மாலை நேரத்து பல்கலைக்கழகம் என்று பேசியது அண்ணா. துண்டு சீட்டு வருகிறது, அவன் என்ன நினைத்து எழுதி கொடுத்தான் என்று சொன்னால், தந்தை பெரியார் அந்த துண்டு சீட்டை அப்படியே படிப்பார், படித்தால் எதிரே உட்கார்ந்து கிண்டல் செய்யலாம், கேலி செய்யலாம், நக்கல் செய்யலாம் என்று காத்திருக்கிறான். துண்டு சீட்டு ஐயாவுக்கு வருகிறது, வெண்டாடிய தடவி கொண்டே உட்கார்ந்து இருக்கிறார். துண்டு சீட்டை வாங்கி பார்த்தார், அதில் இருந்த வார்த்தை, நான் ஒரு முட்டாள். அவன் என்ன நினைச்சான், பெரியார் வாங்கணும்னா படிப்பாருன்னு பார்த்தான். ஆனால் அறிவுஜீவி பெரியார் அல்லவா, பகுத்தறிவு பூகம்பம் பெரியார் அல்லவா. அந்த துண்டு சீட்டை கையில் வாங்கி கொண்டு பெரியார் சொன்னார், யாரோ ஒரு தோழர் கேள்வியை கேட்காமல் தன் பெயரை மட்டும் எழுதியிருக்கிறார், அந்த தோழர் மேடை ஏறி பேசலாம். இப்படி உள்ள அறிவுள்ள கட்சி, அறிவுள்ள இயக்கம் வேற எந்த கட்சியாவது உண்டா? கோவிசெலியன் பேசுவது 10 மடங்கு, என் அண்ணன் நாகப்பனை பேச சொன்னார் 1000 மடங்கு வரலாற்றை சொல்லுகிற பேராசான் அண்ணன் சாமி நாகப்பன். அன்பு தலைவர் கலைஞர் சிறையிலிருந்து சட்டமன்றம் போகிறார், 15 நாள் சிறை. திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய உண்மை சொத்து 15 நாள் ஜெயில். ரியலி அவர் ரிமாண்ட் கைதியாக இருக்க வேண்டும். மண்டபத்தில் அடைக்கப்பட்ட காலத்தை மாற்றி புழல்ஜியில் அடைத்த தொண்டர்கள் இதே மங்களாபுரத்தில், பெரம்பூரில், திருவுக்காக நகரில் அதிகம் உண்டு. தலைநகர் சந்தையில் போராட்டம் என்றால் மனைவியும் மக்களையும் விட்டுவிட்டு சாதாரண ஒரு வேட்டி துண்டோடு மத்திய சிறையில் அடைப்பட்ட தொண்டர்கள் இதே சென்னையில், தமிழகத்தில் அதிகம் உண்டு. நான் அன்றைக்கும் சொல்லுவேன், இன்றைக்கும் சொல்லுவேன், 14 தொகுதி இருந்த போதும் சரி, அது 18 விரிவடைந்த போதும் சரி, இன்னைக்கு 20க்கு மேலாக தொகுதியாக போனதும் சரி, 20 தொகுதியிலும் திமுக கோட்டை எந்த தொகுதி என்றால் பழைய பெரம்பூர், இன்றைய திருவிக நகர் என்று அடித்து சொல்லுவேன். எல்லா அண்ணன் தம்பிகளுடன் பாசத்தோடு பழகியவன் நான். அன்பு தலைவர் கலைஞர் சிறைச்சாலையில் இருந்து விட்டு சட்டமன்றம் போகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய அருமை சகோதரி அனந்த நாயகி காங்கிரஸ் கட்சி தலைவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தலைவர் உள்ளே போகிறார். சிறையிலிருந்து போகிற களைப்பு. போவதை பார்த்துவிட்டு அனந்த நாயகி அம்மா கேட்டார், என்ன கலைஞர், மாமியா வீடு எப்படி இருந்தது அப்படின்னா, ஜெயிலுக்கு போட்டு வேறிய 15 நாள் ஜெயில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குது. அடுத்த வார்த்தை கலைஞர் சொன்னார், பரவாயில்லை, உங்க அம்மா வீடு எனக்கு சௌரியமாக தான் இருக்கு. நீ போய் பேசி திமுகவை ஒழிச்சிருவ, அழிச்சிருவ, உனக்கு எனக்கு தான் எதிரின்னு பேசுறிய. திமுகவை எதிரி என்று சொல்வதற்கு கூட தாவேகாவுக்கு ஒரு தகுதி வேண்டும் என்று எண்ணுகிற தொண்டன் திமுக தொண்டன். என்ன செய்து கிழித்து விட்டாய், நீ எங்களை எதிரி என்று சொல்ல. தமிழறிவுமணியன் ஒருத்தர் இருப்பார், பொலிட்டிக்கல் புரோக்கர், பேரை கொஞ்சம் மறந்துருப்போம், உயிரோடு இருக்கிறார், இறந்தவர் பட்டியல வச்சிடாதீங்க, எப்பயாவது வருவார். ரஜினிகாந்த் கட்சி துவங்கினப்போ அவர் தான் வலதுகரமாக நின்னார். அப்புறம் அவர் கம்பெனியை மூடிட்டு போனதுக்கப்புறம் ரோட்டில் நின்றுட்டு இருக்கார். குமுதம்பத்திரிக்கை ஒரு கார்ட்டூன் போட்டுருந்துச்சு. ஒரு தம்பி பைக்கில் வரான், தமிழறிவுமணியை கையை காட்டுறாரு, சார் என்னை விஜய் வீட்டில் விட்டுருங்க சார்னா. காமெடி புரிகிறதா? அடுத்த கட்சிக்கு போக தயார், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தமிழறிவுமணியனை அற்புதமாக பேசுகிற காரணத்தால் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது அன்பு தலைவர் கலைஞர் திட்டக்குழு உறுப்பினராக போட்டார். பிளானிங் கமிஷன், எப்படி அண்ணா நாகநாதன் பிளானிங் கமிஷனோ, இன்றைக்கு டாக்டர் ஜெயரஞ்சன் பிளானிங் கமிஷனோ, ஒரு அரசியல் திட்டக்குழு பிளானிங் கமிஷன். அப்படி ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தமிழறிவுமணியனை போட்டார் கலைஞர் முதலமைச்சர். கொஞ்ச நாள் கழித்து கலைஞரை திட்ட ஆரம்பித்து விட்டார். போகிற கூட்டத்தெல்லாம் பேசுறது, தமிழ்நாடு சரியில்லை, கலைஞர் சரியில்லைன்னு பேசுறது. பத்திரிகையாளர் கேட்டார்கள், திட்டக்குழு தலைவராக நீங்கள் தமிழறிவுமணியனை போட்டீர்கள், அவர் உங்களை திட்டிக்கொண்டே இருக்கிறாரே என்று கேட்டார்கள். கலைஞர் சொன்னார், திட்டக்குழு உறுப்பினராக நான் போட்டேன், ஆனால் என்ன அர்த்தம் என்று தெரியாமல் அவர் என்னை திட்டிக்கொண்டே இருக்கிறார். நான் போட்டது வேற குழு, அவர் திட்டுவது வேற. வார்த்தைக்கு வார்த்தை சார். இப்படி பேசுற ஆற்றல் அறிவு யாருக்கு உண்டு? அடையாளம் காட்டி விட முடியுமா? எனவே இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி, அருமை அண்ணன் உதயநிதி, முடியாக்கிற போரில் தம்பிமார்களை களத்தில் இறக்குகிறார். நிதிநீர் பகிர்வில் நான் தருகிற தொகை எனக்கு திருப்பித்தா, இல்லை என்றால் போராடுவேன் என்று சொல்கிற துணிச்சல் நம்முடைய தலைவரை தவிர வேறு யாருக்கு உண்டு? 39 தொகுதி இருக்க வேண்டிய தமிழ்நாட்டில் 31. அமித்ஷா கோயம்புத்தூரில் இருக்கிறார், கண்டன குரல் எழுப்பினார், குறைக்காதே, எம்பி எண்ணிக்கையை குறைக்காதே என்றார். மறுநாள் சொன்னார், தமிழகத்தின் எம்பிக்கை குறைக்கவில்லை. மறுநாள் தலைவர் சொன்னார், தமிழகத்தில் குறைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு வட இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று முதலில் மோடியினுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரே ஆண்மகன் இந்தியாவில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். எங்களை போல் இந்திய தேசத்தை பாதுகாக்க வேறு யார்? நல்லிரவு 2:15 மணிக்கு வக்ஃப் வாரிய திருத்த சட்டம்
விடியற் காலை போட்டால் நாடு தாங்காதா மோடி, அமித்ஷா, மூன்றாவது வரை முதலமைச்சர் பிரதமர், வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறாய். 2 மணிக்கு போட்டாய், 9 மணிக்கு என் தலைவர் தளபதி சட்டமன்றத்திலிருந்து திரும்ப பெறு, நீ செய்வது அநியாயம். இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து நான் நீதிமன்றத்திற்கு செல்லுவேன் என்று சொன்ன ஒற்றை தலைவர். எனவே சொல்கிறேன், சிறுபான்மை மக்களுக்கு இன்றைக்கும் பாதுகாப்பு நம்முடைய தலைவர். மக்களுக்கு உழைக்கிற தலைவர், பாடுபடுகிற தலைவர், ஒப்பற்ற தலைவர். அவரை போல் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு இன்னொரு தலைவர் கிடையாது. அதிலும் இளைஞரணி செயலாளர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஒற்றைக்கல்லை வைத்துக் கொண்டு பாராளுமன்ற தேர்தல் செய்த வித்தை, தனி மெஜாரிட்டி பெற வேண்டிய மோடிக்கு தடுப்பு சக்தியாக இருந்தவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த முறை கூட சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார், அருமை சகோதரர் தாயகங்கள் உடன் இருந்தார். கடந்த முறை எதிர்கட்சி தலைவர் என் காரிலே போனார். பரவாயில்லை, என் தண்ணி கொடு, எனக்கு காரிலே போங்கள் என்று சொன்னேன். ஆனால் போகும்போது தயவு செய்து கமலாலயம் போய்விடாதீர்கள் என்று அறிவுரை சொன்னேன். சொன்னது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எனவே சொல்லுவது, நாங்கள் மட்டும் திராவிட பாதையில் சென்றால் போதாது, எதிரணியாக இருந்தாலும் அதிமுகவும் திராவிட பாதையில் செல்ல வேண்டும் என்று ஒரு இளந்தலைவர் எதிர்க்கட்சிக்கு அறிவுரை சொன்ன வரலாறு திமுக வரலாறு, அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய அற்புத வரலாறு. அந்த அளவிற்கு மக்களுக்குரிய திட்டங்களை இன்னைக்கு மேயராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் மேயராக பொறுப்பேற்றதற்கு பிறகு செய்கிற திட்டங்கள், சாதனைகள் பார்ப்பவரெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் புயல், வெள்ளம், மழை பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் ஒரு ஆண் பிள்ளையை போல் ஒரு பெண் குழந்தை மேயர் பிரியா நிற்கிறார் என்று பாராட்டுகிறார்கள் நாடு முழுவதும். அதுதான் திமுக கழகத்தின் அசைக்க முடியாத செல்வாக்கு. இன்றைக்கு டெல்லி எதிர்க்கிற துணிச்சல், டெல்லி எதிர்க்கிற கோபம், வெறுப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டும் எப்படி வருகிறது? வட இந்தியாவில் இருப்பவன் தூங்குகிறான், தமிழன் விழித்துக் கொள்கிறான். பின்னர் வருவதை முன்னரே தடுக்கிற ஆற்றல் திமுக தொண்டனுக்கு உண்டு. அன்பு தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்திரா காந்தி அம்மையார் இந்த நாட்டினுடைய பிரதமர். நான் சொல்லுவது 73, 74 ஆண்டுகளில் டெல்லிக்கு சென்றார் கலைஞர் இந்திராவை சந்திக்க. கலைஞர் இந்திராவை சந்தித்த இடம் விமான நிலையம் அல்ல, பாராளுமன்ற மைய மண்டபம் அல்ல, ஜனாதிபதி மாளிகை அல்ல, பொது மேடை அல்ல. இந்திரா காந்தியின் வீட்டுக்கே சென்று சந்தித்தார், அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு. இருவரும் 1+1 உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்திரா காந்தி வீடு, அவர் பிரதமர். பிரதமர் என்றால் உருவத்தில் பெண்ணாக இருந்தாலும் உள்ளத்தில் ஆணாக இருக்கிற இரும்பு மங்கை. 144 அணிசரா நாட்டுக்கு தலைவி. பங்களாதேஷ் யுத்தத்தை, பாகிஸ்தான் யுத்தத்தை நடத்தி காட்டிய வீர மங்கை, பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா உட்கார்ந்து இருக்கிறார். கலைஞர் எதிரே தேநீர் குடிக்கிறார்கள், சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள். சாப்பிடுகிற நேரத்தில் கலைஞர் சொன்னார், பாரத பிரதமர் அவர்களே, ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 தேசிய கொடியை டெல்லியில் நீங்கள் ஏற்றுவதை போல் அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநிலத்தில் கொடியேற்றுகிற உரிமையை நீ வழங்க வேண்டும். கேட்டது கலைஞர். தேநீர் சாப்பிட்ட இந்திரா காந்தி அம்மையார் தேள் கொட்டியதை போல் திடுக்கிட்டு போய் டீ கோப்பையை கீழே வைத்துவிட்டு கலைஞரை கோபத்தோடு சொன்னார், மிஸ்டர் கலைஞர், டெல்லி எனது கோட்டை. அடுத்த வார்த்தையை காதில் வாங்கிய கலைஞர் சொன்னார், டெல்லி உனது கோட்டை என்றால் சென்னை எனது கோட்டை, நான் தேசிய கொடியை ஏற்றுவேன், தேசிய கொடியை ஏற்றுவேன். கலைஞர் வீட்டுக்குள் சென்று பேசினார் என்று சொன்னேனே, சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று அதன் பிடரியை உழுக்குவதை போல் கேட்டார். போராடினார், வாய்ப்பை பெற்றார், கொடி ஏற்றினார், ஆட்சியிலிருந்து இறங்கினார். எம்ஜிஆர் முதலமைச்சர் தேசிய கொடி ஏற்றுகிற நேரம் தேசிய கொடி கையில், வலப்பக்கம் ஆரம்பி, இடப்பக்கம் எஸ்டிஎஸ் போன்ற மூத்த தலைவர்கள், வீரப்பன் போன்ற தலைவர்கள் அந்த தேசிய கொடியை கையில் வாங்கி கொண்டு ஆடானப்பட்ட எம்ஜிஆர் சொன்னாராம், என்னதான் கலைஞரை வீழ்த்தி விட்டு நான் அரசியலில் வெற்றி பெற்றிருந்தாலும் என்னை போன்றவர்களும் முதலமைச்சராகி இந்த தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை எனக்கும் பெற்று தந்த எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞருக்கு நன்றி, 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 நன்றி. ஆளானப்பட்ட எம்ஜிஆர். தம்பி விஜய்க்கு எப்படி இந்த வரலாறு புரியும்? புரிய வாய்ப்பில்லை. அந்த போர்க்குணம் எங்களுக்கு இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கும் போராடுகிறோம், இன்றைக்கும் உழைக்கிறோம், இன்றைக்கும் எதிர்க்கிறோம். மிசா காலகட்டம் 1976, அது ஒரு 24, இதில் ஒரு 25, 49, 50 ஆண்டுகளுக்கு முன்னால். யாராவது 49 வயசு கீழன்னா அந்த வரலாறு தெரிய வாய்ப்பில்லை. ஆட்சி கலைக்கப்படுகிறது, பதவி பறிபோகிறது.
கவர்னர் மறுத்ததுக்கு பிறகும் வெங்கட்ராமன் ஆட்சியை கலைத்தார். காவல்துறை அதிகாரிகள் போகிறார்கள். கலைஞர் சொன்னார், வந்ததை பார்த்துவிட்டு நான் தயார், போகலாமா என்றார். அவரை கைது செய்ய வந்திருப்பதாக அவர் நினைத்து, ஆனால் கலைஞர் சொன்னதுக்கு பிறகு காவல்துறை சொன்னது, உங்களை கைது செய்ய வரவில்லை, எங்கே உங்கள் மகன் ஸ்டாலின்? அவர் தூக்குமடை நாடகம் நடிக்க மதுராந்தகம் போயிருக்கிறார், நள்ளிரவு வருவார். இல்லை இல்லை, எங்களுக்கு சந்தேகம், வீட்டை பரிசோதிக்க வேண்டும், தாராளமாக தேடிப்பார். அரை மணி நேரம் தேடினார்கள் தேடினார்கள் தேடினார்கள், தளபதி இல்லை. வெளியே வந்தார்கள், உதட்டை பிதிக்கிறார்கள். அதை தான் சொன்னேன், உள்ளே தேடினீர்கள், பரவாயில்லை. விடியற் காலை வந்ததற்கு பிறகு நானே அழைத்து உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். நியாயமுள்ள ஒரு போலீஸ்காரர் தலைவர் சொல்லுவது சரிதான் என போய்விட்டான். 5 மணிக்கு தளபதி வந்தார். 6 மணிக்கு தன்னுடைய தொலைபேசியிலிருந்து காவல்துறை கமிஷனருக்கு அழைத்து, ஸ்டாலின் வந்து விட்டார், அழைத்து செல் என்கிறார். 7 மணிக்கு காவல்துறை வருகிறது. கோபாலபுரத்து படிக்கட்டில் அம்மா தயாளு, அம்மையார், தலைவர், தன் பிள்ளை, தன் அண்ணன், அண்ணன் வீட்டு பிள்ளை எல்லோரும் சோகத்தில் சூழ்ந்திருக்க காவல்துறை வேன் வருகிறது. தளபதியை கைது செய்கிறார்கள். 2 அடி கீழே எடுத்து வைத்த பிறகு அவர் கூந்தலை கோதி பிடித்த ஒரு காவல்துறை காக்கி மிருகம், நீதானடா ஸ்டாலின் என்று அடித்து உதைத்து போலீஸ் வேனில் தூக்கி எறிகிறார்கள். 1976 நீதானடா ஸ்டாலின். நேற்று வரை கார் கதவை திறந்து விட்ட போலீஸ், சலாம் போட்ட போலீஸ், சலாம் போட்ட IAS ஆட்சி போன பிறகு அடித்து தூக்கி எறிந்த நேரத்தில் எல்லோரும் கதறுகிறார்கள். மலைகுலையா இருந்தாலும் நிலைகுலையாத மாமனிதர் டாக்டர் கலைஞர் அடிபட்டு கிடக்கிற மகனை பார்த்து சொன்னார், கீழப்பள்ளூர் சின்னச்சாமியும் சிவலிங்கமும் செய்த தியாகத்தை விட நீ ஒன்றும் பெரிய தியாகம் செய்யவில்லை, போய்வாடா மகனை என்று தன் மகனை சிறை கொட்டடைக்கு அனுப்பி வைத்தார். தியாக வரலாறு திமுக வரலாறு, தியாக வரலாறு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வரலாறு. இன்னும் சொல்ல வேண்டுமானால் 1976 முரசொலியில் உடன்பிறப்பிய கடிதத்தில் கலைஞர் எழுதிய ஒரு ஒற்றை வாசகம், மகனே ஸ்டாலின், முரசொலி கடிதம். இன்னைக்கு இருக்கிற நம்முடைய அருமை தோழர்கள் பழைய முரசொலியை கையில் எடுத்து விட்டால் கலைஞரின் உடன்பிறப்பிய கடிதத்தை படிப்பதை போல் தளபதி எழுதுகிற உங்களில் ஒருவன் என்ற வரலாற்று செய்தி திமுகவின் ஆவண காப்பகம் இன்றைக்கு. அன்றைக்கு அதே காலகட்டத்தில் மகனே ஸ்டாலின் என்று 76, 77 தலைவர் எழுதுகிறார், நீ எனக்கு மகனாக பிறந்த போது நான் சிறையில் இருந்தேன். உன்னுடைய தாய் என்னுடைய மனைவி சிறை கம்பிகளுக்கிடையே உன்னை காட்டினார். நான் சிறையிலிருந்து கையை நீட்டி உன் கன்னத்தை வருடி முத்தம் தந்தேன் அன்று. இன்று உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறான். நான் எப்படி உன் முகத்தில் வெளியிலிருந்து கையை நீட்டி முத்தம் தந்தேனோ, மகனே ஸ்டாலின், நீயும் உனது மகனுக்கு சிறையிலிருந்து கையை நீட்டி முத்தம் தாடா என எழுதிவிட்டு கடைசியாக கலைஞர் எழுதிய வார்த்தை, நம் குடும்பமே ஒரு தியாக குடும்பம் என்று எழுதி காட்டிய தலைவர் கோபாலபுரத்து கோமான் டாக்டர் கலைஞர் என்ற அற்புத தலைவர். அந்த பிள்ளைதானே ஆருயிரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தியாகத்தின் அடையாளம், தியாக சுவடுகளை அதிகம் சுமந்தவர். அதே மத்திய சிறைச்சாலை நள்ளிரவு 1 மணி ஆற்காடார், முரசொலிமாறன், ஐயா வீரமணி, மூத்த தலைவர்கள், காக்கி சட்டை, காவல்துறை, காணிக்கை வாடர்கள் உள்ளே சென்று எங்கே இருக்கிறான் ஸ்டாலின்? ஒத்தை குரலில் ஒருமையில் பதறி நிற்கிறார்கள். ஆற்காடார் தடுக்க போகிறார். கலைஞர் விட்டு பிள்ளையை ஒன்றும் செய்யாதே என் தலைவர் மகன் என்று ஓங்கி அடிக்கிறார்கள். காதிலே ரத்தம். இன்றைக்கும் சொல்லுவார்கள், ஆற்காடின் ஒரு செவி சரியாக கேட்காது. தளபதிக்கு விழுந்த அடியை தன் காதில் வாங்கிய தலைவர் முன்னாள் கழக பொருளாளர் அருமை அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள் அடித்து உதைக்கிறார்கள். வெறிபிடித்த மிருகங்கள். அன்றைக்கு மேயராக இருந்து பணியாற்றிய மேயர் சிட்டிபாபு, என் தலைவன் விட்ட பிள்ளையை விட்டுவிடு என்று அவரை அப்புறப்படுத்திவிட்டு தன் உடம்பை அவருடைய போலீஸ் காலுடைய பூட்ஸ் காலுக்கு காட்டுகிறார். ஓங்கி மிதித்த மிதி நெஞ்சிலும் வயிற்றிலும். சிறைச்சாலையில் பட்ட அவதை மேயர் சிட்டிபாபு பிணமானார். வரலாறு திமுகவில். இன்றைக்கு சொல்கிறேன், ஒரு தொண்டன் உயிர் தந்து ஒரு தலைவரை உருவாக்கினார் என்று சொன்னால் மேயர் சிட்டிபாபு உயிர் தந்தார். எங்கள் தலைவர் தளபதி திராவிட சூரியனாக வலம் வருகிறார். மேயரை போல், பிரியாவை போல் அவர் மேயராக பொறுப்பேற்கிற நாள் மாநகராட்சி மன்றத்திற்கு போனார். நாங்கள் நினைத்ததெல்லாம் பெரியாருடைய படத்துக்கு மாலை போடுவார், அண்ணா படத்திற்கு மாலை போடுவார், மூத்த தலைவர்களுக்கு மாலை போடுவார் என எண்ணி இருந்த நேரத்தில் அந்த தியாகம் உள்ளம் படைத்த நம்முடைய மேயர், அன்றைய மேயர், இன்றைய முதல்வர், முதல் மாநகராட்சி மேயராக முதல் குடிமகனாக சென்னை போகும்போது அதே மாநகராட்சி மன்றத்தில் அவர் யாருக்கு முதல் மாலையை அணிவித்து தன் மரியாதையை செலுத்தினார் என்று சொன்னால்
தனக்காக உயிர் தந்தானே தொண்டன் மேயர் சிட்டிபாபுடைய படத்துக்கு மாலை அணிவித்து விட்டதால் மேயர் நாற்காலியில் அமர்ந்தார். ஆக திராவிட சுவடுகளை அதிகம் தாங்கிய கட்சி திமுக. இதை வென்றெடுப்பது என்பது அவரது எளிதில் அல்ல. 234 200 எனது இலக்கு என்று சொன்னார். எங்கள் அண்ணனே, தமிழ்நாட்டின் மன்னனே, உனது எண்ணத்தை மாற்றி 234க்கு 234 தமிழகத்தில் திமுக கூட்டணி வெல்லும். அதில் திருவிக நகர் தொகுதி முதலிடத்தில் இருக்கும் என சொல்லி இளைஞரணியின் சார்பில் அன்பகத்தில் அழைத்து கேட்டார்கள். 4ஆம் தேதி எங்கே அண்ணா என்று நான் சொன்னேன். சட்டமன்ற நிகழ்வு இருக்கிறது, அதை முடித்துவிட்டு வைஷ்ணவா கல்லூரியில் ஆண்டு விழா இருக்கிறது என்று சொன்னேன். அடுத்த வினாடி சொன்னார்கள், மாலையிலே திருவிக நகர் கூட்டம் பேசலாமா என்று கேட்டார்கள். கேட்ட இடம் அன்பகம், கேட்டது இளைஞரணிக்கு, கேட்டது வானவில் விஜய் மாவட்ட அமைப்பாளராக பொறுப்பேற்ற பிறகு கேட்ட இடம் மங்களாபுரம் என்று சொன்னதற்கு பிறகு இந்த மண்ணில் உருவான கோவி செலியன் மறுப்பேனா? சம்மதித்தேன் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய அதே உணர்வு, அதே பாசம், அதே அன்பு. தில்லை வந்து சொன்னார், தில்லை கதிரவன் சொன்னார், பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னா நல்லா பேசினார். கூட்டம் கேட்பதையே திமுக தொண்டனுக்கு விருந்தாக நினைக்கிற கட்சிக்காரன் தமிழகத்தில் அதிகம். அதுதான் அவனுடைய ப்ராப்பர்ட்டி. எனவே அப்பேற்பட்ட கொள்கை கூடாரம் இன்னும் மேலோங்க வேண்டும் 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 என கேட்டு நேரத்தின் அருமை கருதி நானும் பயணப்பட வேண்டும், தொகுதிக்கு செல்ல வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். எதிர்ப்போம், இந்தியை எதிர்ப்போம், மத்திய அரசை போராடுவோம், வெல்லுவோம் என சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.